குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பாடத்தினுடைய பயிற்சி வினாக்கள்ல பயிற்சி வினா 1 பக்கம் 112 112வது பக்கம் பயிற்சி வினா 1. இப்போ பாருங்க, இந்த முதல் கணக்கு தியரி பேஸ்டு. ஆகாஷ், பாலா, சந்துரு மற்றும் டேனியல் ஆகியோர் ஒரு நிறுவனத்தின் கூட்டாளிகள். கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லாத போது பின் வருவனவற்றை எவ்வாறு மேற்கொள்வீர்கள் அப்படின்னு கேட்கலாம். மொத்தம் 4 பேர், ஆகாஷ், பாலா, சந்துரு, டேனியல். இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டாண்மை நிறுவனம் நடத்திக்கிட்டு வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு இடையில எந்த விதமான அக்ரிமெண்ட் ஒப்பாவனமும் இல்லை. ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தா, ஒரு ஒப்பாவனம் இருந்தா அதன்படி செயல்படுவாங்க. ஆனால் ஒரு ஒப்பாவனம்ங்கிறது இங்கே இல்லை. அப்படி இருக்கிற கட்டத்தில் இந்த கீழே 5 கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட், ஆகாஷ் என்பவர் அதிக முதல் வழங்கியுள்ளார். அவர் முதல் மீது வட்டிக்கு 10% கோருகிறார் அப்படின்னு கேட்கிறான். இந்த 4 பேர்ல ஆகாஷ் நிறைய முதல் போட்டிருக்காரு. நான் தான் அதிகமா முதல் போட்டேன், என் முதலுக்கு 10% வட்டி வேண்டும் என்று கேட்கிறார். இதுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேள்வி. ஒப்பாவனம் இல்லாத போது முதலுக்கு வட்டி கொடுக்க மாட்டாங்க. ஒப்பாவனத்துல இருந்துச்சுன்னா இது மாதிரி முதலுக்கு வட்டி கொடுக்கணும், இத்தனை % கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னா தான் கொடுப்பாங்க. அப்படி ஒப்பாவனத்துல எதுவும் இல்லைன்னா, ஒப்பாவனம் இல்லைன்னா முதல் மீது வட்டி கொடுக்க தேவை இல்லை. ஸோ ஒப்பாவனம் இல்லாததால் முதல் மீது வட்டி வழங்க தேவையில்லை அப்படின்னு நம்ம இதற்கு எழுதணும். தென் நம்பர் 2, பாலா ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 3000 எடுத்துக்கொள்கிறார். இந்த கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து பாலா ஒவ்வொரு மாதமும் 3000 எடுத்துக்கிறாரு. ஏனைய கூட்டாளிகள் பாலாவிடம் ஆண்டுக்கு 8% எடுப்பு மீது வட்டி நிறுவனத்திற்கு அளிக்குமாறு கேட்கிறார்கள். ஆனால் பாலா அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த கூட்டாண்மையிலிருந்து பாலா தன்னுடைய சொந்த செலவுக்காக மாதம் 3000 எடுத்துக்கிறார். மற்றவங்க எடுத்துக்கல. அப்போ மற்றவங்க என்ன செய்வாங்க, நீ தானே பணம் எடுத்துக்கிட்ட, எடுத்த பணத்துக்கு நீ வட்டி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ பாலா என்ன செய்யணும்? ஒப்பாவனம் இல்லாத போது முதல் மீதும் வட்டி இல்லை, எடுப்பின் மீதும் வட்டி இல்லை. ஸோ இங்கே ஒப்பாவனம் இல்லை, எனவே எடுப்பின் மீது நாம் வட்டி வசூலிக்க முடியாது அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ அடுத்தது நம்பர் 3, ஆகாஷ் லாபத்தினை முதல் விகிதத்தில் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கிறார். ஆனால் பிற கூட்டாளிகள் அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகாஷ் என்ன செய்யறாருன்னா, ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு, ஆனால் அவங்களுக்கு இடையில ஒப்பாவனம் எதுவும் இல்லை. இப்போ அவர் கேட்குறாரு, நாம் கிடைச்ச லாபத்தை நம்முடைய முதல் விகிதத்தில் 1000 ரூபா போட்டோம்னா 1 பங்கு எடுத்துக்க, 5000 ரூபா போட்டோம்னா 5 பங்கு எடுத்துக்க, 10000 ரூபா போட்டோம்னா 10 பங்கு எடுத்துக்க, அப்படி நாம பிரிச்சுக்கலாம், முதல் விகிதத்தில் பிரித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். இது சரியா? இல்லை. எப்பொழுதுமே ஒப்பாவனம் இல்லைன்னா யாரு எவ்வளவு முதல் போட்டிருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை, லாபத்தை சமமாகத்தான் பகிர்ந்தளிக்க வேண்டும். ஸோ இங்க சமமா பகிர்ந்தளிக்க வேண்டும். ஆகாஷ் கேட்கிற மாதிரி முதல் விகிதத்தில் நாம பிரிக்க முடியாது. 4வது, டேனியல் தனது முழு நேரத்தையும் தொழிலில் செலவிடுவதால் அவர் ஒவ்வொரு மாதமும் 10,000 ஊதியம் வேண்டும் என்று கேட்கிறார். ஸோ இந்த 4 பேர்ல ஒருத்தர் மட்டும், இந்த டேனியல்ங்கிறவர் மட்டும், அவர் தான் இந்த நிறுவனத்தை முழுசா கவனிச்சுக்கிறார். மற்ற 3 பேரும் சரியா வரமாட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் தான் முழுசா இங்க இருக்கேன்ல, அப்ப எனக்கு மாசம் ஒரு 10,000 நான் வேலை செய்யறேன்ல, ஸோ எனக்கு வேலை செய்யறதுக்காக 10,000 சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். இது கரெக்டா? இல்லை. ஒப்பாவனம் இல்லைன்னா யாரும் எந்த கூட்டாளியும் ஊதியம் எடுத்துக்கொள்ள கூடாது. ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்தது 5வது பாயிண்ட். 5வது, சந்துருவால் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட கடன் 50,000 ரூபாய். சந்துரு என்ன பண்றாருன்னா, பிசினஸுக்கு கொஞ்சம் பணம் அதிகமா தேவைப்படுது, உடனே ஒரு 50,000 ரூபாய் பிசினஸுக்கு பணம் கொடுத்துறாரு. கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு,
கொடுத்துறார். அவர் கடன் மீது வட்டி ஆண்டுக்கு 12% வேண்டும் என்று கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நான் அந்த பணம் 50,000 பிசினஸ்ல போட்டிருக்கேன், இதே 50,000 நான் வெளியில கொடுத்தாலே எனக்கு வட்டி வரும்ல, அதனால எனக்கு 12% வட்டி வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். ஆனா ரூல் என்ன, ஒப்பாவனம் இல்லாத போது யாராவது ஒரு கூட்டாளி கடன் கொடுத்திருந்தால், கூட்டாளி நிறுவனத்திற்கு கடன் கொடுத்திருந்தால் அந்த கடனுக்கு 6% தான் வட்டி கொடுக்கணும். அவர் 12% கேட்கிறாரு, அது கொடுக்க முடியாது. 6% தான் வட்டி கணக்கிட வேண்டும். ஸோ இந்த 5 பாயிண்ட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி பதில் எழுதணும். அடுத்தது எடுத்துக்காட்டு 2. எடுத்துக்காட்டு 2 அதே பக்கம் 112. பயிற்சி வினா 2 பக்கம் 112. பின்வரும் தகவல்களில் இருந்து ரூபன் மற்றும் டெரி அவர்களின் நிலை முதல் என கொண்டு அவர்களின் முதல் கணக்கை தயாரி அப்படின்னு கேட்கிறாங்க. யார் யாரு? ரூபன் டெரி. இது நிலை முதல்னு வச்சுக்கிட்டு கணக்கு போட சொல்லலாம். அப்போ நிலை முதல் அப்படின்னு போட்டுட்டா என்ன பண்ணணும், தனியாக முதல் தனியா முடிச்சுட்டு நடப்பு கணக்கு தனியாக போடணும். நிலை முதல்னு வச்சுக்கிட்டா நிலை முதல் தனி, நடப்பு கணக்கு தனி, நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும். இப்ப பாருங்க, 2018 ஏப்ரல் 1 அன்று முதல் இவருக்கு 70,000, அவருக்கு 50,000. முதல் என்பது எப்பொழுதும் பொறுப்பு என்று சொன்னால் வரவு. அப்போ இருப்பு கீழ்கொணரப்பட்டது அப்படின்னு 70,000 50,000, 70,000 50,000. அடுத்தது ஏப்ரல் 1 அன்று நடப்பு கணக்கு அப்படின்னு சொல்றான். நடப்பு கணக்கு என்பது அவனே கொடுத்துட்டான், வரவு பக்கம் 25,000 15,000 சொல்லி. அப்போ நடப்பு கணக்குல இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு 25,000 15,000, 25,000 15,000. அடுத்தது கூடுதல் முதல் கொண்டு வந்தது. கூடுதல் முதல் என்பது முதலோட சேர்த்துக்கணும், முதலோட கூடுதல் முதல் மாத்திரம் சேர்த்துக்கணும். கூடுதல் முதல் கொண்டு வந்தது 18,000 16,000. அப்போ கூடுதல் முதல் இவருக்கு 18,000, இவருக்கு 16,000. அடுத்தது 2018-19 எடுப்புகள் 10,000 6,000. போட்ட முதல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் எது போட்டாலும் பிளஸ் ஆகும், இந்த பக்கம் எது போட்டாலும் மைனஸ் ஆகும், இந்த பக்கம் எது போட்டாலும் பிளஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிறீங்க. உங்க முதல் கூடுமா குறையுமா? 50,000 முதல் போட்டிருக்கேன், அதில் நான் எனக்கு தேவையான 10,000 எடுத்துக்கிட்டேன். இப்போ எவ்வளவு இருக்கும்? 40,000 தான் இருக்கும். அப்போ குறையும் இல்லையா? அப்போ எடுப்பு என்பது இங்கே வரணும். எடுப்புகள் 10,000 6,000. அடுத்தது எடுப்பின் மீது வட்டி. எடுப்பு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் எடுப்பின் மீது வட்டி. எடுப்பு மீது வட்டி, எடுப்பின் மீது வட்டி 500 300. ஸோ இது ஒரு 500, இது ஒரு 300. அடுத்தது லாப பங்கு. நீங்க முதல் போட்டுனா ஒரு 10,000 முதல் போட்டு ஒரு தொழில் தொடங்குறேன். இந்த வருஷம் எனக்கு 5,000 லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? நான் போட்ட முதல் 10,000, அதுக்கு ஒரு லாபம் ஒரு 5,000, இப்போ 15,000 இல்லையா? கூடும். அப்போ கூடுது அப்படின்னா எந்த பக்கம் எழுதணும்? இந்த பக்கம் போடணும். ஸோ லாப பங்கு, லாப பங்கு 35,000 25,800, 25,800. அடுத்தது முதல் மீது வட்டி 3,500 2,500. முதல் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் என்ன செய்யணும்? முதல் மீது வட்டியையும் போடணும். முதல் இந்த சைடு, அப்போ முதல் மீது வட்டி.
கொஞ்சம் கவனிக்கணும். முதல் மீது வட்டி எவ்வளவு? 3500, 2500. அடுத்தது சம்பளம். இவருக்கு மாத்திரம் டெரிக்கு மாத்திரம் சம்பளம் 18,000. சம்பளம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? சம்பளம் கொடுத்தீங்கன்னா அவருடைய அமௌண்ட் கூடும். டெரிக்கு மட்டும் சம்பளம் 18,000. அடுத்தது கழிவு. ரூபனுக்கு மாத்திரம் கமிஷன் 12,000. இப்ப பாருங்க, ஒரு சின்ன தவறு. எடுப்பு, எடுப்பின் மீது வட்டி. எடுப்பு என்பது என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், அது குறைக்கும். 50,000 நான் எக்ஸ்பிளனேஷன் சொன்னேன், ஆனா சொல்லிட்டு தப்பா இந்த பக்கம் எழுதிட்டேன். இந்த பக்கம் எழுதணும். எடுப்பு என்பது முதலோட குறைக்கும். 50,000 முதல் போட்டிருக்கீங்க, அதுல இருந்து 10,000 எடுத்துடுறீங்க. அப்ப என்ன ஆகும்? குறையும் இல்லையா? 50,000 10,000 எடுத்தா இனிமேல் 40,000 தானே இருக்கும். அப்ப குறைக்கணும். குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? இது மைனஸ் சைடு, இந்த சைடு தான் போடணும். ஸோ எடுப்பு வந்து இது 10,000, அது 6,000. ஸோ எடுப்பு 10,000, 6,000. எடுப்பு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் எடுப்பின் மீது வட்டியும் இருக்கணும். எடுப்பின் மீது வட்டி 500, 300 சொல்லிக்கிட்டே நான் தவறாக மாற்றி எழுதிட்டேன். இது புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த சைடு பிளஸ் இந்த சைடு மைனஸ், இதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்புறம் நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம முதல் போட்டிருக்கோம், போட்ட முதல்ல இருந்து நம்ம கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டோம். நீங்கள் போட்ட பணத்தை இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குறையுமா இல்லையா? குறையும்னா என்ன பண்ணணும்? இந்த பக்கம் இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ ரெண்டு பக்கமும் கூட்டி போடுங்க. இந்த பக்கம் கூட்டினீங்கன்னா இது 88,000, இந்த பக்கம் 50, 16, 66,000. இது அப்படியே இந்த பக்கம் 88,000, இது 66,000. இப்போ இங்க எதுவும் இல்லை, அப்ப அப்படியே எழுதிருங்க. 88,000, 66,000. இது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அப்படின்னு போட்டு இது அப்படியே ஆப்போசிட் சைடு இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு இந்த அமௌண்ட்டை 88,000, 66,000 அப்படியே எழுதணும். ஸோ கூட்டி போட்டு இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, அதை அப்படியே ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துடணும். இதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். இங்கேயும் இந்த பக்கம் கூட்டுங்க. 0, 0, 8, 5, 13 மீது 1, 9, 11, 16, 21, 2, 3, 5, 6. ஸோ 69,300. இங்கே கூட்டிங்கன்னா 0, 0, 5, 2, 5, 10, 15 மீது 1, 2, 5, 7. ஸோ இந்த பக்கம் கூட்டினா 75,500 ரூபா. இங்க வந்து 61,300 ரூபா. இப்போ இந்த 75,500ல இந்த பக்கம் என்ன இருக்கு? 10,500 இருக்கு. அப்போ 10,500 போயிடுச்சுன்னா மீதி 65,000. இந்த 65,000 இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. அதே மாதிரி இங்க 61,300, இங்க இது ஒரு 6,000, இது ஒரு 300, 6,300 கழிச்சிங்கன்னா 11,6 போக 5, மீது 55. ஸோ 55,000. இந்த இருப்பு கீழ் இறக்கத்தை அடுத்த சைடு கொண்டு வந்து இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு போட்டு 65,000, 55,000 இப்படி எழுதணும். திஸ் இஸ் தி ஆன்சர். செக் பண்ணிக்குவோம். 65,000, 55,000, இது 88,000, 66,000. கணக்கை புரிஞ்சு போட்டீங்கன்னா எந்த கணக்கா இருந்தாலும் நம்மளால சுலபமாக போட முடியும். அடுத்தது எடுத்துக்காட்டு 3, பக்கம் 113. எடுத்துக்காட்டு 3, பக்கம் 113. அருண் மற்றும் செல்வம் என்ற கூட்டாளிகள் தங்கள் முதல் கணக்குகளை நிலை முதல் முறையில் பராமரித்து வருகின்றனர். பின் வரும் விபரங்களை கொண்டு கூட்டாளிகளின் முதல் கணக்கை தயாரி. இதுவும் அதே மாதிரி நிலை முதல் கணக்கு தான் கேட்கிறாங்க. அப்போ மறுபடியும் இதே மாடல்.
இது நிலை முதல். நிலை முதல். இது நடப்பு கணக்கு. இப்ப பாருங்க, 2018 ஜனவரி 1 அன்று முதல் 2,20,000 1,50,000 அருண் செல்வம் 2 பேர். இது அருண் கணக்கு, இது செல்வம் கணக்கு. இது அருண், இது செல்வம். இந்த பக்கம் வா போடணும், இந்த பக்கம் பா போடணும். இப்போ முதல் வந்து 2,20,000 1,50,000. முதல் என்பது பொறுப்பு, பொறுப்பு என்றால் வரவு. அப்போ இருப்பு கீழ் கொணரப்பட்டது. 2,20,000 1,50,000. அடுத்தது அன்னைக்கு தேதியில நடப்பு கணக்கு அப்படின்னு சொல்றான். இருப்பு கீழ் கொணரப்பட்டது. நடப்பு கணக்குல அருணுக்கு கொடுக்கும்போது பற்றுல சொல்றான், செல்வத்துக்கு 10,000 வரவு சொல்றான். வரவுனா வரவுல எழுதணும். சோ இது 10,000. ஆனா அருணுக்கு மட்டும் பற்றுல இருக்கு. சோ இருப்பு கீழ் கொணரப்பட்டது. எவ்வளவு பற்றுல? 4,250. பொதுவாக வரவுல தான் இருக்கும். எதுவுமே சொல்லலைன்னா வரவுல போட்டுருங்க. வரவுன்னு சொல்லிட்டானா வரவுல போடுங்க. பற்றுன்னு சொல்லிட்டானா நீங்க பற்றுல தான் எடுக்கணும். அடுத்தது அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் செல்வத்துக்கு மாத்திரம் 70,000. அப்ப கூடுதல் முதல் இவருக்கு இல்ல, இவருக்கு மாத்திரம் 70,000. செல்வத்திற்கு 70,000. சொந்த பயனுக்காக எடுத்தது அருண் 10,000 செல்வம் 20,000 எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பணத்தை எடுத்துக்கிட்டோம். நம்ம முதல் போடுறோம். நமக்கு இந்த சைடு பிளஸ் சைடு, இந்த சைடு மைனஸ் சைடு ஞாபகம் வச்சுக்கணும். முதல் போட்டிருக்கோம். அதுல இருந்து நம்ம கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிறோம். எவ்வளவு எடுத்துக்கிறோம்? சொந்த பயனுக்காக எடுத்ததுல அருண் 10,000 இவர் 20,000 எடுத்துக்கிறாங்க. போட்ட பணத்துல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டோம்னா முதல் கூடுமா குறையுமா? குறையும். குறையும்னா எந்த சைடு போடணும்? இந்த சைடு போடணும். ஸோ எடுப்பு சொந்த பயனுக்காக எடுத்தது இவருக்கு 10,000, இவர் 20,000 எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது எடுப்பின் மீது வட்டி. எடுப்பு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் எடுப்பின் மீது வட்டி. அப்போ எடுப்பின் மீது வட்டி இவருக்கு 750, இவருக்கு 600. எடுப்பின் மீது வட்டி. அந்த வருஷத்துக்கான லாப பங்கு முதல் போட்டிருக்கோம். அதுக்கு லாபம் கிடைக்குது. அப்போ முதல் என்ன ஆகும்? கூடும். 10,000 முதல் போட்டிருக்கோம், 2,000 லாபம் கிடைக்குது. இப்போ நம்ம முதல் எவ்வளவு? 12,000 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ லாப பங்கு என்பதை இந்த பக்கம் போடலாம். லாப பங்கு எவ்வளவு? 22,000 15,000. அடுத்தது முதல் மீது வட்டி. முதல் எந்த பக்கம் இருக்கோ முதல் மீது வட்டி அந்த பக்கம் தான் இருக்கும். முதல் இந்த பக்கம். அப்ப முதல் மீது வட்டி இங்க. முதல் மீது வட்டி 1,100 750. அடுத்தது கழிவு. இவருக்கு மாத்திரம் 6,900. 6,900 இவருக்கு இல்லை. அடுத்தது ஊதியம். அவருக்கு மட்டும் ஊதியம் 6,850. ஸோ இவ்வளவுதான் கணக்கு. முதல்ல எல்லாத்தையும் எழுதிக்கங்க. இப்போ கூட்டி போட்டுருங்க. இந்த பக்கம் கூட்டினா 2,20,000. இங்க கூட்டினா 0 0 0 0 7 12 மீதி 1 2,20,000. ஸோ 2,20,000. இங்க எதுவும் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். இங்க ஏதாவது இருந்தா இதை கழிச்சு எழுதலாம். இங்க எதுவும் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். இது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இது அப்படியே இங்க கொண்டு வந்து இருப்பு கீழ் கொணரப்பட்டது, கொண்டு வரப்பட்டது 2,20,000.
ஸோ இந்த அமௌண்ட்டை அப்படியே எழுதிட வேண்டியதான். அடுத்தது இந்த பக்கம் இதில் இங்கே கூட்டினீங்கன்னா 0 0 9 1 10 மீதி 1 7 8 8 10 மீதி 1 3 30,000 வருது. 50 50 100 மீதி 1 9 16 மீதி 1 7 12 மீதி 1 2 3 32,600. இப்போ பாருங்க இங்க 30,000 வந்திருக்கு. இந்த 30,000ல இங்க கூட்டினீங்கன்னா 0 5 5 10 மீதி 1 8 8 10 மீதி 1 1 4 5 இங்க 1. அப்போ அந்த 30,000 வருது, இங்க 15,000 வருது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இங்க கடன் வாங்கிக்கிறோம், 10ல 5 போக 5, இங்க கடன் கொடுத்தாச்சு 2 இருக்கு, 2ல 1 போக 1. ஸோ 15,000 மிச்சம். இது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இங்க டோட்டல் 30,000 போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கூட்டினீங்கன்னா இங்க 32,600 வருது. 32,600. இந்த பக்கம் கூட்டிங்கன்னா இது ஒரு 20,000, இது ஒரு 600, 20,600 தான் வருது. அப்போ மீதி எவ்வளவு இருக்கு? 0 0 6ல 6 போக 0, 2ல 0 போக 2, 3 2 போக 1, 12,000 வித்தியாசம். இந்த 32,600 இங்க எழுதிங்க. இப்போ இது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இதை கொண்டு வந்து இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு இங்க எழுதுறோம். 15,000 12,000 செக் பண்ணிக்குவோம். 15,000 12,000 2,20,000. ஸோ இந்த கணக்கு சிம்பிள். அடுத்தது பின்வரும் தகவல்களிலிருந்து பத்மினி மற்றும் பத்மா என்ற கூட்டாளிகளின் முதல் மாறுபடும் முதல் என கொண்டு அவர்களின் முதல் கணக்கை தயாரி. பக்கம் 4 பயிற்சி வினா 4 பக்கம் 113. இதே மாடல். ஆனா இப்போ நிலை முதல் கிடையாது, மாறுபடும் முதல்னு வச்சுக்கிட்டு இந்த கணக்கை போடு அப்படின்னு சொல்றாங்க. கோடு போட்டுங்க. மாறுபடும் முதல் யார் யார்? கூட்டாளி பேர் என்ன? பத்மினி பத்மா. பத்மினி பத்மா, பத்மினி பத்மா. இது வரவு பக்கம், இது பற்று பக்கம். கணக்கு மாறுபடும் முதல் கணக்கு. இப்ப பாருங்க, 2018 ஜனவரி 1ஆம் ஆண்டு முதல்னு சொன்னாவே போதும். முதல் என்பது பொறுப்பு, பொறுப்புனா வரவு. இந்த பக்கம் தான் போடணும். ஆனா அவன் குறிப்பாக வரவிருப்புன்னு சொல்லிட்டான். அவன் சொன்னாலும் சொல்லலைனாலும் நம்ம இந்த பக்கம் தான் போட போறோம். இது 5 லட்சம், இது 4 லட்சம். இருப்பு கீழ் கொணரப்பட்டது. இது 5 லட்சம், இது 4 லட்சம். அடுத்தது அந்த வருஷம் எடுப்பு 70,000 40,000. போட்ட முதல்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? முதல் குறையும். இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் பிளஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எடுப்பு எவ்வளவு கொடுத்துருக்கு? 70,000 40,000. அடுத்தது எடுப்பின் மீது வட்டி 2,000 1000. எடுப்பு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் எடுப்பின் மீது வட்டியும் இருக்கும். ஸோ எடுப்பின் மீது வட்டி 2,000 1000. அடுத்தது லாப பங்கு. லாபம் கிடைச்சிருக்கு. லாபம் கிடைச்சா முதல் என்ன ஆகும்? கூடும். அப்ப இந்த பக்கம் போடணும். ஸோ லாப பங்கு 52,000 40,000. அடுத்தது
முதல் மீது வட்டி, முதல் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் முதல் மீது வட்டி. முதல் இங்கே இருக்கு, அப்ப முதல் மீது வட்டி இந்த பக்கம். முதல் மீது வட்டி 30,000 24,000. அடுத்தது ஊதியம். பத்மினிக்கு 45,000 ரூபாய் சம்பளம் அல்லது ஊதியம். 45,000 இவனுக்கு இல்ல. கழிவு இவங்களுக்கு கிடையாது, இவங்களுக்கு 21,000. ஸோ எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ கூட்டல் தான் வேற. இங்க கூட்டுங்க. 3 0 5 7 4 7 12 மீதி 1 1 5 6. ஸோ 6,27,000 ரூபாய். இங்க கூட்டிங்கன்னா 3 0 1 5 2 4 8 4,85,000 ரூபாய். ஸோ இது 6,27,000, இங்கே 4,85,000. இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு பார்க்கணும். 6,27,000ல இங்கே 70,000, இது ஒரு 2,000, 72,000. 0 0 0 7 2 போக 5, 12 7 போக 5, 5,55,000 ரூபாய் வருது. இதற்கு இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு பேரு. அதே மாதிரி இங்க 4,85,000 இருக்கு, இங்க 40,000, இது ஒரு 1000, 41,000. 0 0 0 5ல 1 போக 4, 8ல 4 போக 4 4. ஸோ 4,44,000 ரூபாய் மிச்சம். இப்போ இது இருப்பு கீழ் இறக்கம். இது ஆப்போசிட் சைடுல இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு இங்க எழுத வேண்டியதான். 5,55,000, இது 4,44,000. So this is the answer. 5,55,000 4,44,000. அடுத்தது முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கிற கணக்கு. 5வது பக்கம் 5வது பயிற்சி வினா 5. பயிற்சி வினா 5. மன்னன் மற்றும் ரமேஷ் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். 2018 ஏப்ரல் 1 அன்று அவர்களின் முதல் முறையே மன்னன் 1,50,000 லட்சம் மற்றும் ரமேஷ் 1,00,000 ஆகும். அவர்களின் நடப்பு கணக்குகள் 25,000 மற்றும் 20,000 என வரவு இருப்பை காட்டியது. 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கு முதல் மீது வட்டி 6% என கணக்கிட்டு அதற்குரிய குறிப்பேட்டு பதிவுகளை தருக. நமக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. மன்னனுடைய தொடக்க முதல் எவ்வளவு? தொடக்க முதல் மன்னனுக்கு 1,50,000, 1,50,000. இந்த 1,50,000க்கு வட்டி 1,50,000 எத்தனை பர்சன்ட் சொல்லியிருக்காங்க? 6%. அப்போ 6/100. 2 0க்கு 2 0 போயிடும். பெருக்குல 6 0 0 6 0 0 6 30 மீதி 1 3 6 6 3 9,000. ஸோ மன்னனுக்கு வட்டி 9,000 ரூபாய். அடுத்தது ரமேஷ். ரமேஷனுடைய தொடக்க முதல் எவ்வளவு? ரமேஷனுடைய தொடக்க முதல் 1,00,000. அப்போ 1,00,000க்கு வட்டி 1,00,000 இன்டு 6%, 6/100. 6ஆல பெருக்கினீங்கன்னா 6,000 ரூபாய். ஸோ இவருக்கு வட்டி 9,000, இவருக்கு வட்டி 6,000 ரூபாய். இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா அவர்களின் நடப்பு கணக்குல 25,000 20,000 இருக்கு அப்படின்னு சும்மா கொடுக்குறான். அதை பத்தி நம்ம அதாவது நீங்க இதை ஏதாவது பண்றீங்களா, கூட்டி கழிச்சு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களான்னு பாக்குறதுக்காக கொடுக்குறாங்க. அதை நம்ம காண்பிக்க வேண்டியதில்லை. முதல் எவ்வளவோ அதுக்கு மாத்திரம் தான் வட்டி. முதல் இவருக்கு
1.5 லட்சம் 6% வட்டி, இவருக்கு முதல் 1 லட்சம் 1 லட்சத்துக்கு 6% வட்டி. மீதியை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதோட இந்த கணக்கு 9000 6000. இப்போ என்ன கேட்குறான், அதற்குரிய குறிப்பேட்டு பதிவுகளை தருகன்னு சொல்றோம். இப்போ முதல் மீது வட்டி கணக்கு. முதல் மீது வட்டி என்ன பண்ணோம், முதல் மீது வட்டி பற்று, இதுல மன்னனுக்கு எவ்வளவு வரவு, பற்று மன்னனுக்கு 9000. அடுத்தது ரமேஷுக்கு வரவு 6000. அப்ப இந்த 9000 15,000 ரூபாய். இது ஒரு பதிவு. இந்த முதல் மீது வட்டி எதுல இருந்து கொடுப்பாங்க, லாப நட்ட கணக்குல இருந்தா, கிடைச்ச லாபத்துல இருந்தாலும் முதலுக்கு வட்டி கொடுப்பாங்க. சோ லாப நட்ட கணக்குல இருந்து கொடுக்கணும். அப்போ லாப நட்ட கணக்கு பற்று 15,000. இந்த முதல் மீது வட்டி இங்க பற்று இருக்கிறது, இங்க வரவு வந்துடும். முதல் மீது வட்டி வரவு 15,000. சோ இதுதான் இதற்கான குறிப்பேட்டு பதிவு. அடுத்த கணக்கு, ஆறாவது கணக்கு. பிரகாஷ் மற்றும் சுப்ரியா என்ற இரு கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 5:3 என்ற லாப விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். 2018 ஏப்ரல் 1 அன்று அவர்களின் முதல், தொடக்க முதல் கொடுத்திருக்கான். பிரகாஷ் 3 லட்சம், சுப்ரியா 2 லட்சம். 2018 ஜூலை 1 அன்று முதல் பிரகாஷ் கூடுதல் முதலாக 60,000 கொண்டு வந்தார். அவ்வாண்டில் சூர்யா 30,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார். 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும். அப்ப கணக்கு 2019 மார்ச் 31 முடியுது. அதுக்கு முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% என கணக்கிட்டு அதற்குரிய குறிப்பேட்டு பதிவுகளை தருக. இப்போ பயிற்சி வினா 6 பக்கம் 114. இப்போ யார் யாரு, பிரகாஷ் தொடக்க முதல் எவ்வளவுன்னு பாருங்க. தொடக்க முதல் எவ்வளவு வச்சிருக்காரு அவரு, ஆரம்பத்துல 3 லட்சத்துக்கு 6%, 6/100 இன்டு. இப்போ நடுவுல அவர் என்ன செய்யறாருன்னா, ஜூலை 1ஆம் தேதி பிரகாஷ் கூடுதலாக 60,000 ரூபாய் முதல் கொண்டு வர்றார். அப்ப ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் 3 லட்சம். ஜூலை 1ஆம் தேதி இன்னொரு 60,000 கொண்டு வர்றார். ஏற்கனவே 3 லட்சம் இருக்கு. ஜூலை 1ஆம் தேதி ஒரு 60,000 முதல் கொண்டு வர்றாரு. இப்போ அவருடைய முதல் என்ன ஆகும், 3,60,000 ஆகும். அப்போ இந்த கணக்கு ஆரம்பிக்கிறது ஏப்ரல் 1. அப்போ ஏப்ரல் 1ல இருந்து ஜூன் 30 வரைக்கும் தான், 30 வரைக்கும் இந்த கணக்கு. அப்ப ஏப்ரல் 1ல இருந்து ஜூன் 30 எத்தனை மாசம் வருது, ஏப்ரல் மே ஜூன் 3 மாசம் தான். அப்போ 3/12. 2 0க்கு 2 0 போயிடும். 6 12ல 2 தடவை. இந்த 2 இங்க அடிச்சீங்கன்னா 1 2 மீதி 1, 10ல 5 2 10 அப்படி பெருக்கிக்கலாம். 3 × 1500 4,500 ரூபாய் இந்த 3 மாசத்துக்கான வட்டி. இப்ப என்ன பண்றாரு, கூடுதல் முதல் எவ்வளவு கொண்டு வராரு, கூடுதல் முதல் 60,000 ரூபாய் கொண்டு வராரு. அப்ப ஏற்கனவே 3 லட்சம் இருந்துச்சு. இப்போ ஒரு கூடுதல் முதலாக 60,000 ரூபாய் கொண்டு வராரு. இப்போ அவருடைய முதல் எவ்வளவு, 3,60,000 ரூபாய். இப்போ அவருடைய முதல். இந்த 3,60,000க்கு 3,60,000க்கு இதுக்கு 4,500 ரூபாய். இந்த 3,60,000க்கு 6/100. இப்போ இது எதுல இருந்து வருது, கொண்டு வர்றது ஜூலை 1ல இருந்து. அப்ப ஜூலை 1ல இருந்து கணக்கு முடிகிறது மார்ச் 31 வரைக்கும். அப்ப ஜூலை டு மார்ச் எவ்வளவு, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 9 மாதம். அப்ப 9/12. 2 0க்கு 2 0 போயிடும். 6 12ல 2 தடவை. இங்க 2 அடிச்சுக்கிட்டீங்க. 1 2 மீதி 1, 16ல 8 2 16 0 0.
9ஆல பெருக்கிங்க. 9 0 9 0 9 8 72 மீதி 7 9 9 7 16 கூட்டினீங்கன்னா 20,700 ரூபாய் பிரகாஷுக்கான முதல் மீது வட்டி. அப்போ பிரகாஷ் ரைட், பிரகாஷ்க்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது சுப்ரியா. சுப்ரியாவுடைய தொடக்க முதல் எவ்வளவு? சுப்ரியாவுடைய தொடக்க முதல் 2 லட்சம் இன்டு 6/100. இது எப்ப இருந்து? இப்ப என்ன சொல்றாருன்னா, இவர் 30 அவ்வாண்டில் அந்த வருஷம் சுப்ரியா 30,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார்னு சொல்றாங்க. அந்த வருஷம் 30,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தாரு. ஓகே, எந்த தேதியில கொண்டு வந்தாரு? இப்ப இவர் கொண்டு வந்தது நமக்கு ஜூலை 1ன்னு சொல்லிட்டான். அப்ப ஜூலை 1ங்கிறதுனால ஜூன் 30 வரைக்கும் இந்த கணக்கு, ஜூலை 1ல இருந்து இந்த கணக்குன்னு ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம். இதுல எப்ப கொண்டு வந்தார்னு தேதி கொடுக்கல. தேதி முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம். ஆனா எந்த தேதின்னு கொடுக்கலைன்னா ரெண்டுக்கும் சமமாக 6 மாதங்கள்னு வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு ஒரு 6 மாதம், 6/12, 2 0க்கு 2 0, 6 12ல் 2 தடவை, இந்த 2 6ல் 3 தடவை, 3ல பெருக்கினீங்கன்னா 6,000 ரூபாய். அடுத்தது இப்ப கூடுதல் முதல். இப்ப எவ்வளவு கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்காரு? இவர் கொண்டு வந்த சுப்ரியா கொண்டு வந்தது 30,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காரு. ஏற்கனவே அவருக்கு 2 லட்சம் இருக்கு. இப்போ ஒரு 30,000 ரூபாய் முதல் கொண்டு வந்திருக்காரு. அப்போ இவருடைய முதல் 2,30,000 ரூபாய். அப்போ கூடுதல் முதல் 30,000 சேர்த்தீங்கன்னா 2,30,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 6 மாதம். தேதி தெரியலைன்னா 6 மந்த்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 2 0க்கு 2 0 போயிடுச்சு. 6 12ல் 2 தடவை, இந்த 2 6ல் 3 தடவை, 3ஆல பெருக்கினீங்கன்னா 3 0 3 0 3 9 2 6 கூட்டினீங்கன்னா 12,900 ரூபாய். இப்போ பிரகாஷுக்கு 20,700 ரூபாய் பிரகாஷ். சுப்ரியாவுக்கு 12,900 ரூபாய். இது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும். 0 0 9 7 14 1 3 2 1 3. ஏன்னா பற்றும் வரவும் சமமா இருக்கணும். வரவுல இவ்வளவு இருந்தா பற்றும் அதான் இருக்கணும். அடுத்தது 33,000 அப்படியே எழுதிக்கலாம். சோ குறிப்பேடு என்பது முதல் மீது வட்டி கணக்கு பற்று, அந்த கூட்டாளிகள் கணக்கு வரவு. அப்புறம் லாப நட்ட கணக்குல இருந்தா இந்த முதல் மீது வட்டி கொடுக்க போறோம். அதனால லாப நட்ட கணக்கு பற்று எழுதி முதல் மீது வட்டி கணக்க வரவு எழுதணும். சோ இது எடுத்துக்க பயிற்சி வினா 6. இப்போ பயிற்சி வினா 7 பக்கம் 114. 2018 ஜனவரி 1 அன்று பேகம் மற்றும் ஃபாத்திமா என்ற கூட்டாளிகள் முதல் கணக்குகள் முறையே 50,000 மற்றும் 40,000 இருப்பினை காட்டியது. 2018 அக்டோபர் 1 அன்று பேகம் கூடுதல் முதலாக ரூபாய் 10,000 கொண்டு வந்தார். மற்றும் 2018 மே 1 அன்று ஃபாத்திமா கொண்டு வந்த கூடுதல் முதல் 9,000. டிசம்பர் 31 2018 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 4% கணக்கிடவும். இப்போ பேகம் ஃபாத்திமா. இப்போ பேகம் முதல்ல போடுவோம். பேகம் 2018 ஜனவரி 1 அன்று அவங்களுடைய முதல் எவ்வளவு இருந்துச்சு? அவங்களுடைய முதல் 50,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2018 அக்டோபர் 1 அன்று கூடுதல் முதலாக அவங்க எவ்வளவு கொண்டு வராங்க? 10,000 ரூபாய் கொண்டு வராங்க. இதான் அவங்க. இப்போ அவங்களுடைய முதல் பாருங்க. இப்போ ஜனவரி 1 இருந்து இந்த அக்டோபர் 1 வரை அவங்களுடைய முதல் எவ்வளவு இருந்துச்சு?
அக்டோபர் 1ஆம் தேதி தான் 10,000 கொண்டு வராங்க. அது வரைக்கும் அவங்க முதல் 50,000 தான். ஸோ 50,000 இன்ட்டு 4%, அதனால 4/100 இன்ட்டு இந்த அக்டோபர் 1 வரைக்கும் எத்தனை மாதங்கள்னு பார்க்கணும். அக்டோபர் 1 அப்படின்னா செப்டம்பர் 30, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 9 மாதம். அப்போ 9/12. 2 0க்கு 2 0 போயிடுது. 3 3 9, இங்கே 4 3 12, 4க்கு 4 கேன்சல். 3 × 500 1500 ரூபா. இது அக்டோபர் 1 முதல். அடுத்தது அக்கௌண்ட் முடிகிறது எப்போ முடியுது? டிசம்பர் 31ல முடியுது. அப்போ டிசம்பர் 31 வரைக்கும் அவங்களுடைய முதல் ஏற்கனவே 50,000 இருந்துச்சு. அக்டோபர் 1ல 10,000 கொண்டு வர்றாங்க. இப்போ அவங்களுடைய முதல் 60,000. இந்த 60,000த்துக்கு 4%. இது எத்தனை மாதம்? அக்டோபர் 1ல இருந்து டிசம்பர் 1னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்கள். அப்போ 3/12. 2 0க்கு 2 0, 4 12ல 3 தடவை, 3 3 கேன்சல் ஆகிடுது. வெறும் 600 ரூபா மிச்சம். அப்போ இதை கூட்டிங்கன்னா 2100 ரூபா வேகத்தோட முதல் மீது வட்டி. இதே மாதிரி இப்போ ஃபாத்திமாவுடைய முதல் மீது வட்டி எவ்வளவு? ஃபாத்திமா 2018 ஜனவரி 1 அன்று அவங்களுடைய முதல் எவ்வளவு இருந்துச்சு? 40,000 இருக்கு. 40,000 அவங்களுடைய முதல். ஆனா அவங்க மறுபடியும் எப்ப கொண்டு வராங்க? 2018 மே 1 அன்று கூடுதல் முதல் 9,000 ரூபாய் கொண்டு வராங்க. இப்ப பாருங்க, இப்ப முதல் மீது வட்டி ஜனவரி 1ல இருந்து இது மே 1. மே 1னாக்க ஏப்ரல் 30 வரைக்கும். ஏப்ரல் 30 வரை அவங்களுடைய முதல் எவ்வளவு இருந்துச்சு? 40,000. அப்போ 40,000 இன்ட்டு 4% இன்ட்டு ஏப்ரல் வரைக்கும் எத்தனை மாதம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதம். ஸோ 4/12. 2 0க்கு 2 0 போயிடும். 4 12ல 3 தடவை அடிக்கும். வேற எதுவும் பெருக்க முடியாது. அப்போ 1600/3. 4 4 0 0 4 0 0 4 4 16. 1600/3. இப்போ இதை அடிச்சிங்கன்னா 5 3 15 மீதி 1. 10ல 3 3 9 மீதி 1. 10ல 3 3 9 மீதி 1. புள்ளி வச்சுங்க. இனிமே கற்பனையா நம்ம 0 சேர்த்துக்கலாம். 10 3 9 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இது 533.33. அதே மாதிரி இப்போ ஏப்ரல் மே 1 முதல் டிசம்பர் 31 வரைக்கும் இவங்களுக்கு எவ்வளவு முதல் இருக்கு? ஏற்கனவே 40,000 இருந்துச்சு. இப்போ ஒரு 9,000 கொண்டு வராங்க. அப்போ 49,000. இந்த 49,000 இன்ட்டு 4% இன்ட்டு எத்தனை மாசம்? இப்போ மே 31, மே 1ல இருந்து டிசம்பர் 31 வரையிலும். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 8 மாதங்கள். அப்போ 8/12. 2 0க்கு 2 0 போயிடுது. 4 12ல 3 தடவை அடிக்கும். இப்போ மேலே பெருக்கிங்க. 8 0 0, 8 9 72 7, 8 4 32 7 39. 3920/3. இப்போ இந்த 3920/3 ஒரு 3 3, 9ல 3 3 9, 2ல 3 போகாது, அதனால 0, 20ல 3 6 3 18, மீதி 2 இருக்கு. 0 சேர்த்துங்க. 20 6 3 18, மீதி 2 0 சேர்த்துங்க. 6 3 18. இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இதை 1306.6. இந்த 6ங்கிறது பாதிக்கு மேல இருக்கிறதுனால அது முழு நம்பரை மாத்திக்கலாம். 67. அப்போ இதுக்கு 1306.67. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டுங்க. 533.33
இது ஒரு 1306.67 கூட்டிங்கன்னா 7 3 10 மீது 1 4 6 10 மீது 1 4 6 10 மீது 1 4 5 3 8 ஸோ 1840. இது 7வது கணக்கு. இப்போ அடுத்து நாம பார்க்க போறது பயிற்சி வினா 8. சுபா மற்றும் சுதா என்ற கூட்டாளிகள் தங்கள் லாப நட்டங்களை 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். சுபா மற்றும் சுதா, சுபா மற்றும் சுதா. இப்ப பாருங்க, அவர்களின் பின்வரும் இருப்புநிலை குறிப்பில் இருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான முதல் மீது வட்டி 5% கணக்கிடவும். 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய இருப்புநிலை குறிப்புல முதல் கொடுத்திருக்கான். அப்படின்னா அது 2018 டிசம்பர் 31 அன்று முதல். சுபாவுக்கு எவ்வளவு இருக்கு? 40,000 இருக்கு. சுபாவுக்கு 40,000 இருக்கு, சுதாவுக்கு 60,000 இருக்கு. ஓகே. இப்ப கீழே அவ்வாண்டில் சுபா மற்றும் சுதாவின் எடுப்புகள், எடுப்பு கொடுத்துருக்கான். எடுப்பு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இல்ல கூட்டிக்கணும். எடுப்பு வந்து எவ்வளவு கொடுத்துருக்கு? 8,000 10,000. இப்ப இவருக்கு 8,000, இவருக்கு 10,000. 48 60 மற்றும் 70. சரி, ஏன் கூட்டணும்? இப்படி பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா தொடக்க முதல் கண்டுபிடிக்கணும். முதல் 48,000 இருந்திருந்தா தான் அவங்க 8,000 ரூபாய் எடுத்தது போக கடைசியில நமக்கு 40,000 ரூபாய் முதல் இருக்கும் இல்லையா? அப்ப இது இறுதி முதல். இப்ப இறுதி முதல் 40,000 ரூபாய் இருக்கு. அப்ப 8,000 ரூபாய் எடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி 48,000 இருந்திருந்தா தான் 8,000 ரூபாய் எடுத்தாச்சு, மீதி 40,000 இருக்கும். ஓகேயா? அதே மாதிரி இங்க இப்போ இந்த வருஷ கடைசியில 60,000 இருக்கு. ஆனா அந்த வருஷத்துல 10,000 ரூபாய் எடுத்திருக்கீங்க. அப்போ ஏற்கனவே 70,000 இருந்திருந்தா தான் இந்த 10,000 ரூபாய் எடுத்தது போக 60,000 இருக்கும் இல்லையா? அதனாலதான் எடுப்ப கூட்டிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல அவ்வாண்டின் ஈட்டிய லாபம் 30,000. லாபம் வந்து 30,000 ரூபாய். இந்த 30,000 ரூபாய் லாபத்தை இவங்க எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பாருங்க. 30,000 ரூபாய் லாபம், அவங்க லாப நட்டங்களை 2:3 என்ற விகிதத்துல பிரிச்சுக்கிறாங்க. அப்போ 2:3 அப்படின்னா 2:3 2யும் 3யும் கூட்டினா 5, 2/5 3/5 அர்த்தம். அப்போ 30,000க்கு முதல்ல 2/5 போட்டீங்கன்னா 6 30 0 0 0. அப்போ 2,6,000 12,000 ரூபாய். இதே இது இவருக்கு 3/5 30,000 இன்ட்டு 3/5 போட்டீங்கன்னா 5 இதுல 6 30 0 0 0 3 இன்ட்டு 6 18,000. அப்போ இவருக்கு 12,000, இவருக்கு 18,000. இப்ப இது என்ன பண்ணும்? இப்ப கழிச்சுக்குங்க. 36,000 இதுல கழிச்சுங்கன்னா 52,000. ஏன் கழிக்கணும்? இப்ப பாருங்க, 36,000 நமக்கு முதல், இந்த வருஷம் ஆரம்பத்துல 36,000 ரூபாய் முதல் கிடைச்சு இருக்கு. இந்த வருஷம் 12,000 ரூபாய் நீங்க லாபம் சம்பாதிச்சிருக்கீங்க. அப்ப 36,000 என்ன பண்ணுவீங்க? 12,000 கூட்டுவீங்களா? 48. இது வந்து 8,000 ரூபாய் எடுத்துட்டீங்க. 8,000 கழிச்சினோம்னா 40. ஸோ இறுதி முதல் 40,000 வருது. ஸோ தொடக்க முதல்ல இருந்து நம்ம இறுதி முதல் கண்டுபிடிக்க நமக்கு தெரியும். ஆனா ரிவர்ஸ்ல இறுதி முதல்ல இருந்து நம்ம தொடக்க முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ கேர்ஃபுல்லா போடணும். நம்ம இப்போ பாருங்க, 36,000 ரூபாய் தொடக்க முதல் தான் தொடக்க முதல். அப்போ தொடக்க முதல் 36,000 இருந்துச்சுன்னா தான் 12,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்போ முதலோட லாபத்தை கூட்டுவோமா? 36,000 12,000 கூட்டிங்கன்னா 48,000. இதுல இருந்து ஒரு 8,000 ரூபாய் எடுத்தாச்சு. அப்போ 48,000 கழிச்சா கடைசியில இறுதி முதல் 40,000. ஸோ இது கரெக்ட். அதே மாதிரி இங்க பாருங்க, தொடக்க முதல் 52,000. 52,000த்துல 18,000 ரூபாய் நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ 58,000 18,000 கூட்டினா 70,000. முதலோட எப்பொழுது லாபத்தை கூட்டணுமா இல்லையா? ஸோ இதை கூட்டிக்கிறேன்.
இந்த 70,000 வந்து 10,000 ரூபாய் எடுத்துட்டாங்க. அப்ப 70,000 10,000 கழிச்சிட்டீங்கன்னா 60. ஸோ இங்க இருந்து போகும்போது குறி மாறிடும், அங்க இருந்து வரும்போது வேற மாதிரி குறி இல்லையா. இப்போ நீங்க இது பிளஸ் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி இதையும் பிளஸ் பண்ணிருக்கீங்க. மேல இருந்து வரும்போது இப்படி பிளஸ் பண்ணிருக்கீங்க, சாரி இது மைனஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா இங்க இருந்து போகும்போது என்ன பண்ணிருக்கீங்கன்னா இது பிளஸ் பண்றீங்க, இது மைனஸ் பண்றீங்க. ஸோ இறுதி முதல்ல இருந்து தொடக்க முதல்ல இருந்து என்ன செய்ய போறீங்கன்னு பாருங்க. தொடக்க முதல்ல இது என்ன ஆயிருக்கும், தொடக்க முதலோட லாபத்தை என்ன பண்ணுவோம், கூட்டுவோம். ஆனா இங்க இருந்து கண்டுபிடிக்கும் போது இதை கழிச்சுங்க, ஆப்போசிட்ல. தொடக்கம் இங்க இருந்து போனா என்ன செய்யணும், அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா மேல இருந்து வரும்போது செய்யணும். தொடக்க முதல் 36,000 லாபம் கிடைச்சா என்ன பண்ணுவோம், தொடக்க முதலோட கூட்டுவோமா, அப்ப இதுல இருந்து கூட்டணும். ஆனா அப்ப மேல இருந்து வந்தா கழிச்சிடணும், அதனாலதான் நான் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி எடுப்பு தொடக்க முதல் 48,000 வச்சுங்க, முதல்ல இருந்து எடுப்பை என்ன பண்ணுவோம், கழிப்போம். ஸோ தொடக்க முதல்ல இருந்து எடுப்பை கழிக்கணும், ஆனா இறுதி முதல்ல அப்ப கழிக்கணும், அப்ப இறுதி முதல்ல இருந்து வரும்போது இதை கூட்டிக்கணும், அதனாலதான் ரிவர்ஸ்ல. இப்போ நமக்கு தொடக்க முதல் கிடைச்சி போச்சு. இப்போ நம்ம லாபம் கண்டுபிடிக்கணும். லாபம் இப்போ முதல்ல சுபாவுக்கு லாபம். சுபாவுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது, தொடக்க முதல் 36,000 ரூபாய். இது எத்தனை மாசத்துக்கு, ஆரம்பத்துல இருந்து. அப்புறம் ஒன்றும் கூடுதல் முதல் கொண்டு வரல இல்லையா, அப்ப கூடுதல் முதல் கொண்டு வராததுனால வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 36,000 வட்டி விகிதம் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு, 5% கொடுத்துருக்கு. அப்போ 5/100, 2 0க்கு 2 0 பெருக்குனீங்கன்னா 5 0 5 6 33 18 1800 ரூபாய் சுபாவுக்கு. இதே சுதாவுக்கு எவ்வளவு வரும், சுதாவுக்கு 52,000. ஸோ 52,000 இன்டூ 5%, 5/100, 5 0 5 2 10 மீதி 1 5 25 1 26 2,600 ரூபாய். ஸோ இது 8வது கணக்கு. அடுத்தது 9வது கணக்கு. இப்போ 9வது கணக்கு அதுவும் பக்கம் 114 தான். அதே 114வது பக்கம். இதுல யார் யார் கூட்டாளிகளா இருக்காங்க, 9வது கணக்கு ராஜன் மற்றும் தேவன். ஸோ ராஜன் மற்றும் தேவன். இப்ப பாருங்க, ராஜன் மற்றும் தேவன் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாப நட்ட கணக்குகளை 2:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அவர்களின் பின்வரும் இருப்புநிலை குறிப்பில் இருந்த 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான முதல் மீது வட்டி 6% முதல் மீது வட்டி கணக்கிடு. இப்போ நமக்கு கணக்கு கொடுத்திருக்கிறது 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய முதல். 2018 டிசம்பர் 31 முதல் எவ்வளவு கொடுத்திருக்கு, ராஜனுக்கு 1 லட்சம் கொடுத்தது, இவனுக்கு 80,000 கொடுத்தது. இப்போ அதுல பாருங்க, அன்று ராஜன் கொண்டு வந்த முதல் கூடுதல் முதல் ஏப்ரல் 1 அன்று, ஏப்ரல் 1 கூடுதல் முதல், கூடுதல் முதல் ஏப்ரல் 1 அன்று யாரு கூடுதல் முதல் கொடுத்திருக்கா, ராஜன் கொண்டு வந்த கூடுதல் முதல் 40,000. 40,000 இவர் கொண்டு வரல. இப்ப இதை என்ன பண்ணுவோம் இல்லையா. இப்ப பாருங்க, அதே இது தேவன் எப்ப கொண்டு வர்றாரு, அவரு செப்டம்பர் 1 அன்று அவர் கொண்டு வந்தது. செப்டம்பர் 1 அன்று கூடுதல் முதல் இவர் கொண்டு வரல. இவர் செப்டம்பர் 1ஆம் தேதி இவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் 30,000. இப்ப நீங்க தொடக்க முதல்ல இருந்து கணக்கை யோசிங்க. தொடக்க முதலோட கூடுதல் முதல்ல என்ன செய்வோம், ஏற்கனவே நான் 50,000 முதல் வச்சிருக்கேன் ஒரு பேச்சுக்கு, 50,000 முதல் போட்டு ஒரு தொழிலை தொடங்கியிருக்கேன்.
அந்த வருஷம் இன்னொரு 30,000 ரூபாய் கூடுதல் முதல் போடுறேன். இப்போ என்னுடைய முதல் எவ்வளவு? 50,000 30,000 80,000 இல்லையா? அப்போ தொடக்க முதல்ல இருந்து கூடுதல் முதல்ல கூட்டணும். ஆனா இப்போ நமக்கு இங்க இருக்கிறது இறுதி முதல். அப்போ தொடக்க முதல்ல இருந்து கூட்டணும் அப்படின்னா இறுதி முதல்ல இருந்து கழிக்கணும்னு அர்த்தம். ஸோ இப்போ கழிக்கணும். இது வந்து மைனஸ் 1,40,000 முடிச்சுன்னா 60,000, 80,000 30,000 முடிச்சுன்னா 50,000. ஸோ மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வாண்டில் எடுப்பு 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 ராஜன் 20,000 எடுத்துக்கிட்டாரு, தேவன் 10,000 எடுத்துக்கிட்டாரு. இப்போ தொடக்க முதல்ல இருந்து எடுப்ப என்ன பண்ணுவோம்? 50,000 நான் முதல் வச்சிருக்கேன், 10,000 நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம எடுப்ப கழிப்போம். தொடக்க முதல்ல இருந்து போனீங்கன்னா கழிக்கணும். ஆனா இப்ப இறுதி முதல்ல இருந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். அப்ப இதை என்ன பண்ணணும்? நீங்க கூட்டணும். ரிவர்ஸ்ல 60,000. அடுத்தது அவ்வாண்டு ஈட்டிய லாபம். அந்த வருஷம் 40,000 ரூபாய் நீங்க லாபம் சம்பாதிச்சிருக்கீங்க. ஆனா அதுல கணக்கு உள்ளுக்குள்ள லாப நட்ட பகிர்வுன்னு 40,000 ரூபாய் வச்சிருக்கீங்க. அப்போ 40,000த்துல 70,000த்துல 40,000 ரூபாய் இன்னும் பிரிச்சு கொடுக்கல. அப்ப பிரிச்சு கொடுத்தது 70,000 மொத்தம் இந்த வருஷம் லாபம் கிடைச்சிருக்கு. கிடைச்சதுல 40,000 ரூபாய் இன்னும் கணக்குல வச்சிருக்கீங்க. 40,000 லாப நட்ட பகிர்வு கணக்குன்னு 40,000 ரூபாய் கணக்கு உள்ள கொடுத்துருக்கான். அப்ப இன்னும் அந்த பணத்தை பிரிச்சு கொடுக்கல. அப்ப எவ்வளவு பிரிச்சு கொடுத்துருக்கோம்? 70,000த்துல 40,000 பிரிச்சு கொடுக்கல. இப்ப பிரிச்சு கொடுத்தது 30,000. இந்த 30,000 இங்க போடணும். லாப நட்டம் எந்த விகிதத்துல பிரிச்சிருக்கோம்? 30,000 இன்டு என்ன விகிதம்? பின்வரும் கூட்டாளிகள் தங்கள் லாப நட்டங்களை 2:1 என்ற விகிதம். அப்போ 2:1. 2:1 என்ன அர்த்தம்? 2/3 1/3 அர்த்தம். ஸோ 2/3 அடிச்சிங்கன்னா 30,000. அப்போ 1 3 3 அப்படியே போட்டுங்க. 2 × 10 20,000 ரூபாய். இவனுக்கு 20,000 ரூபாய். அதே இது 30,000 இன்டு 1/3. இவனுக்கு 1/3. 3 அடிச்சீங்கன்னா 1 3 3 4 சைபர் போட்டுக்கிட்டு 1 × 10 10,000 ரூபாய். அப்போ இவனுக்கு முதல் 10,000 ரூபாய். ரைட். இதை இப்போ கூட்டணுமா கழிக்கணுமா? தொடக்க முதலோட லாபத்தை என்ன பண்ணணும்? இந்த வருஷம் நான் 50,000 ரூபாய் முதல் போட்டிருக்கேன், எனக்கு 10,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? கூட்டுவேன். தொடக்க முதல்ல இருந்து லாபத்தை கூட்டணும். அப்ப இறுதி முதல்ல இருந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? கழிக்கணும். ஸோ இந்த இடம் கழிக்கிறது. 60,000 50,000. இதுதான் தொடக்க முதல். இதுதான் தொடக்க முதல். தொடக்க முதல். ஓகே. இப்போ லாபம். லாபம் முதல்ல ராஜனுக்கு கண்டுபிடிப்போம். ராஜனுக்கு ஆரம்பத்தில் முதல் 60,000 ரூபாய் இருந்துச்சு. 60,000 ரூபாய் இப்ப கணக்கு டிசம்பர் 31. இது வந்து தொடக்க முதல்ங்கிறது ஜனவரி 1. ஸோ ஜனவரி 1ஆம் தேதி முதல் அவருக்கு 60,000 இருந்துச்சு. ஆனா அவர் எப்ப கூடுதல் முதல் போட்டிருக்காரு? ஏப்ரல் 1ல 40,000 ரூபாய் கூடுதல் முதல் போட்டிருக்காருல. அப்படின்னா ஜனவரி 1ல இருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாசத்துக்கு, மார்ச் 31 வரையிலும் 3 மாசத்துக்கு 3/12 இன்டு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு? 9வது கணக்கு ஆண்டுக்கு 6%. அப்போ 6/100. இதுதான் இவருக்குரிய இது. இப்போ என்ன வருது? 6 12ல 4 தடவை, 2 0க்கு 2 0 போயிடுது. 4 அடிச்சுன்னா ஒரு நாள் 4 2 20ல 5 நாள் 20 0. 3 × 150 450. ரைட். இப்போ ஜனவரி 1ஆம் தேதி இவருக்கு 60,000 ரூபாய் இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணிருக்காரு? ஏப்ரல் 1ல 40,000 ரூபாய் கூடுதல் முதல் போட்டிருக்காரு. அப்போ 60,000தோட ஏப்ரல் 1ல இருந்து டிசம்பர் 31 வரையிலும் 60,000தோட 40,000 சேர்த்துக்கிட்டீங்கன்னா அவருடைய முதல் இப்போ 1 லட்சம். இந்த 1 லட்சத்துக்கு எத்தனை மாதங்கள்? ஏப்ரல் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 9 மாதங்கள்.
ஸோ 9/12 இன்ட்டு 6/100 இஸ் ஈக்குவல் டு 2 0க்கு 2 0 போயிடுது. 1 6 6 2 6 12. இதை 2 அடிச்சிங்கன்னா 5 2 10 0 0 9 இன்ட்டு 500 4500. ஏற்கனவே 450 இருக்கு. 4500 450 1950 ரூபா. இதுதான் இவருடைய முதல் மீது வட்டி. ராஜனுடைய முதல் மீது வட்டி. புக் ஆன்சர் டிஃபரெண்டாக வருது. கூடுதல் முதல் கழிக்கணும். ரைட்டு. எடுப்பு முறையே 20,000 10,000. அவ்வாண்டில் ஈட்டிய லாபம் 70,000த்துல 40,000 போக 30,000 மாத்திரம் பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ 60,000. 60,000 3 மாசத்துக்கு. சாரி, இங்கதான் அடிக்கிறதுல தப்பு. 6 1 6 6 இங்க 2 6 12. இந்த 2 இதுல அடிச்சீங்கன்னா 300. ஸோ 3 இன்ட்டு 300 900 ரூபா. ஸோ 900 4500 கூட்டிங்கன்னா 5400 ரூபா. புக் ஆன்சர் வராமலாம் போகாது. ஏதாவது சின்ன தப்பு நாம தான் பண்ணியிருப்போம். ஸோ கவனமா அதை சரி பண்ணிக்கலாம். அடுத்தது ராஜன் மாதிரி தேவன். தேவன் பாருங்க, அவருடைய தொடக்க முதல் 50,000 ரூபாய். இது ஜனவரி 1ல இருந்து அடுத்து அவர் கூடுதல் முதல் எப்ப போடுறாரு? அவரு 30,000 ரூபாய் செப்டம்பர் 1ஆம் தேதி தான் போடுறாரு. அப்போ ஜனவரி 1ல இருந்து செப்டம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 1ஆம் தேதி போட்டுறாரு. அப்போ 8 மாசத்துக்கு கணக்கிடணும். அப்போ ஆகஸ்ட் 31 வரைக்கும் 8 மாசம். 8/12 இன்டு பர்சன்டேஜ் 6/100. இப்போ 2 0க்கு 2 0 போயிடுது. 6 12ல 2 தடவை அடிக்கணும். 2 8ல 4 தடவை. 4 இன்ட்டு 500. 4 0 4 0 4 5 20 2000 ரூபாய். இப்போ செப்டம்பர் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் இப்போ எவ்வளவு? 50,000 ரூபாய். செப்டம்பர் 1ஆம் தேதி கூடுதல் முதல் 30,000 ரூபாய் கொண்டு வந்துறாரு. அப்போ 50,000 30,000 என்ன ஆயிடுச்சு? 80,000 ரூபாய் ஆயிடுச்சு. 50,000 ரூபாய் இப்போ வச்சிருக்காரு. கூடுதலாக செப்டம்பர் 1ஆம் தேதி 30,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காரு. அப்போ அதுவும் சேர்த்தீங்கன்னா 80,000 ரூபாய். அப்போ 80,000 இன்டு செப்டம்பர் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாசம். அப்போ 4/12 இன்டு 6/100. 2 0க்கு 2 0. 6 12ல 2 தடவை. 2 4ல 2 தடவை. 2 இன்ட்டு 800 1600. அப்போ உங்களுக்கு 3600 வரும். ஸோ திஸ் இஸ் தேவனுடைய முதல் மீது வட்டி 3600. இது 9வது கணக்கு. இப்போ 10வது கணக்கு 115வது பக்கம். பயிற்சி வினா 10 115வது பக்கம். ஸோ இதோட இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். அப்புறம் மறுபடியும் அடுத்த வீடியோ எடுத்துக்காட்டு போட்டுருவோம். எடுத்துக்காட்டு பயிற்சினா எல்லா கணக்கையும் நம்ம போடுவோம். 10வது கணக்கு. அகமது மற்றும் பஷீர் வழங்கிய முதல் முறையே 60,000 40,000. ஸோ அகமதுக்கும் பஷீருக்கும், அகமது பஷீர் இவங்களுடைய முதல் எவ்வளவு சொல்றான்? சும்மா குறிச்சு வச்சுங்க. முதல் 60,000 40,000. லாப பகிர்வு 2:1. லாபத்தை 2:1 பிரிச்சுக்கணும். அவ்வாண்டில் முதல் மீது வட்டி கணக்கிடுவதற்கு முன் லாபம் 5,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. பின்வரும் நிலைகளில் முதல் மீதான வட்டி தொகையை கணக்கிடு. 3 கணக்கு கொடுத்துருக்கான். முதல் மீது வட்டி குறித்து கூட்டாண்மை ஒப்பாவணத்தில் எதுவும் குறிப்பிடாத போது, நமக்கு தெரியும் கூட்டாண்மை ஒப்பாவணத்தில் முதல் மீது வட்டி கொடுக்கணும்னு குறிச்சிருந்தா தான் கொடுக்க முடியும். ஆனா ஒப்பாவணத்துல கூடுதல் முதல் மீது வட்டி கொடுக்கணும்னு சொல்லலைங்க. அப்படின்னா இந்த முதலுக்கான வட்டி நாம கொடுக்க தேவையில்லை. இதுதான் நம்பர் 1க்கான ஆன்சர்.
நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ரூல். ரெண்டாவது, கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 4% அனுமதிக்கப்படுகிறது. இப்போ இந்த ரெண்டாவது கணக்குல 60,000க்கு 4%, அப்ப என்ன வருது? 2,400 வருது இவருக்கு. இது இவருக்கு எவ்வளவு வருது? 40,000க்கு 40,000 இன்ட்டு 4/100, 2 0 போயிடும், 1,600 வருது. அப்போ 4% கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 4%. அப்போ ரெண்டையும் கூட்டுனா உங்களுக்கு எவ்வளவு வருது? ஸோ இவருக்கு 2,400, இவருக்கு 1,600, அப்படின்னா 4,000 வருது. அப்போ இது கொடுக்கலாம். ஏன் இதை நான் போடுறேன்னா, நமக்கு லாபம் அந்த வருஷம் எவ்வளவு கிடைச்சிருக்குங்கிறான்? 5,000 லாபம் கிடைச்சிருக்குன்றான். ஸோ 5,000 லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா 4,000 தான் வருது, கொடுத்துடலாம். சப்போஸ் இங்க 6,000 இருக்குன்னு வச்சுங்க, 5,000 லாபத்துல 6,000 நம்ம கொடுக்க முடியாதுல்ல. எப்பொழுதுமே லாபத்துல இருந்து தான் முதல் மீது வட்டி கொடுக்க முடியும். லாபமே இல்லை, நஷ்டம் வருது, அப்ப முதலுக்கு வட்டி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஸோ லாபத்துல இருந்து தான் முதல் மீது வட்டி கொடுக்க முடியும். நமக்கு லாபம் 5,000 கொடுத்துருக்கு, லாபம் 5,000 கணக்குல கொடுத்துருக்கு. ஆனா நமக்கு வட்டி கணக்கு பார்த்தா 4,000 தான் வருது. அதனால இது கொடுக்கலாம். இவருக்கு 2,400, இவருக்கு 1,600 கொடுக்கலாம். நம்பர் 3, கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% அனுமதிக்கும் பொழுது 6%. அப்ப 60,000க்கு 6% போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 2 0 6ஆல பெருக்கிங்கன்னா 0 0 6 36. அதே மாதிரி இவருக்கு 40,000, 40,000க்கு 6%, 2 0க்கு 2 0, 6ஆல பெருக்கினீங்கன்னா 6 0 6 0 6 4 24, 0 0 6 4 10 மீது 1 3 3 6, 6,000 வருது. ஆனா நம்ம கையில லாபம் எவ்வளவு தான் இருக்கு? 5,000 தான் இருக்கு. 5,000 தான் அந்த வருஷம் லாபம். ஆனா முதலுக்கு வட்டி 6,000 கொடுக்குறான். கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ இந்த அமௌண்ட் கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, 5,000 தான் நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அந்த 5,000 தான் லாபம் கிடைச்சிருக்கு. அந்த 5,000 இவர்களுடைய முதல் விகிதம் என்ன விகிதத்தில் இருக்கு? 2:1 விகிதத்தில் இருக்கு. ஸோ 2:1 விகிதத்தில் இருக்கு. அப்படின்னா 2/3, இன்னொன்று 1/3. அப்போ இவர்களுடைய முதல் விகிதம் 5,000 தான் இருக்கு. ஆனா 6,000 கொடுக்கணும்னு வருது கணக்கு பார்த்தீங்கன்னா. ஆனா நம்ம கையில 5,000 தான் இருக்கு. இந்த 5,000 எப்படி பகிர்ந்து கொடுக்கிறது? இந்த மாதிரி சமயங்களில் நாம் முதல் விகிதத்தில் பிரித்து கொடுக்க வேண்டும். கணக்குப்படி 6,000 வருது. ஆனா நம்ம கையில 5,000 தான் நமக்கு அந்த வருஷம் நம்ம லாபம் சம்பாதிச்சிருக்கோம். அப்ப அந்த 5,000 மட்டும்தான் பிரிச்சு கொடுக்க முடியும். அதை எந்த விகிதத்துல பிடிக்கணும்? முதல் மீது விகிதத்துல பிடிக்கணும். இப்போ இவருக்கு முதல் 60,000. அப்போ முதல் விகிதம் இவருக்கு 60,000 = 40,000. அப்போ 60,000 இவருடைய முதல் 40,000. இங்க 4 0 இருக்கு, இங்கே 4 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இது 6:4. 6:4 3 2 6, இது 2 2 4. அப்போ 3:2. 3:2 என்ன அர்த்தம்? 3/5 2/5 அர்த்தம். அப்போ 5,000 வச்சிருக்கிறது லாபத்துல முதல் ஆளுக்கு 3/5, அடுத்த ஆளுக்கு 2/5. 5 அடிச்சீங்கன்னா 1 5, மீதி 3 0 போட்டுக்கணும். 3ஆல பெருக்கினீங்கன்னா 3,000 இவருக்கு. அதே மாதிரி 5ஆல அடிச்சீங்கன்னா 1 5, 3 0, 2ஆல பெருக்கினீங்கன்னா 2,000. ஸோ இதுதான் மூணாவதுக்கான ஆன்சர். மூணாவதுக்கு இதுதான் வரணும். இப்போ ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா 4,000 தான் வந்துச்சு, ஆனால் 5,000 லாபம் இருக்கு. அப்போ 4,000 ஓகே கொடுத்துடலாம், இதை கொடுத்துடலாம்.
ஆனா மூணாவதுல போடும்போது 6,000 ரூபாய் முதல் மீது வட்டி கொடுக்குற மாதிரி வருது. இருக்கிறதே 5,000 தான். 5,000 ரூபாயெல்லாம் வச்சுக்கிட்டு நீ 6,000 கொடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி சமயங்களில் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல் மீது வட்டி கொடுப்பதற்கு லாபம் இல்லைன்னா இருக்கிற லாபத்தை முதல் விகிதத்தில் பிரிச்சு கொடுக்கணும். ஸோ முதல் வந்து 60,000 40,000 இந்த சுருக்குனீங்கன்னா 3:2 3/5 2/5 இருக்கிற 5,000த்தை 3/5 2/5 பிரிச்சு கொடுத்தோம். ஸோ இது மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் 10th ப்ராப்ளம். அப்போ பயிற்சி வினாவில் 1லிருந்து நாம 10 வரைக்கும் போட்டுட்டோம். அதே மாதிரி எடுத்துக்காட்டுலையும் நம்ம 1லிருந்து 10 வரைக்கும் போட்டுட்டோம். பயிற்சி வினாவிலையும் 1லிருந்து 10 போட்டோம். அடுத்தது எடுத்துக்காட்டு ஒரு ஸ்டெப்பு, அப்படியே பயிற்சி வினா. 2 வீடியோவில் இந்த சாப்டரை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நாம் அடுத்த சாப்டர் போயிடலாம். தேங்க்யூ.